கள்ளக்குறிச்சி சம்பவம் அரசுடைய அலட்சியத்தை காட்டுதுன்னு திமுகவை இந்த தடவை விஜய் நேரடியாவே தாக்கி பேசியிருக்காரு. கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் அருந்தி 34க்கும் மேற்பட்டவங்க இப்போ பலியாகி இருக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்டவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இது பெரிய அதிர்வலைவை ஏற்படுத்தி இருக்கு. பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சதுனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு முதற்கட்ட விசாரணையில இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த விவகாரத்துல மெத்தனமாக இருந்த 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அதிரடியாக பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து விசாரணை நடத்தவும் தனிக்குழு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கிற நிலையில அரசை கண்டித்தும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தமிழக அரசு நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த ட்வீட் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 25 இல்ல பலி எண்ணிக்கை 34 அப்படின்ற எண்ணிக்கை இப்ப வந்திருக்குங்க. விஜய் எப்பவுமே மேலோட்டமா தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவாரு. போல்டா எப்பவுமே அவர் பேசினது இல்ல. எப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவர் சைட்ல இருந்து ஒரு பலமான குரல் வந்திருக்கு. இப்படிதான் போல்டா தப்புனா தப்புன்னு விஜய் சுட்டிக்காட்டி பேசணும் அப்படின்னு தான் அவருடைய நலம் விரும்பிகள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. விஜயுடைய இந்த அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.